வணக்கம். கற்றல் கணலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குயிக் இங்கிலீஷ் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் ஐ, மீ, மைசெல்ஃப். இந்த ப்ரொனவுன்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கலாம் நம்ம. ஸோ ஐ அண்ட் மீ. ஸோ ஐ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? யூஸ் வென் யூ ஆர் டூயிங் அன் ஆக்ஷன். நீங்களே ஒரு செயலை செய்யும் போது ஐ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு மார்க்கெட். He went to market. Other examples-லாம் பார்த்தீங்கன்னா he went to school, he went to office, he wrote the letter, she wrote the letter, it fell down. அந்த மாதிரி அவங்களாவே அந்த செயலை செய்யும் போது ஐ, ஹீ, ஷி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் ஸ்டோரியோட சப்ஜெக்டே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த ஐன்றதை எடுத்துகிட்டோன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. வென் டு மார்க்கெட்னா ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட், அதனால் இதை சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். மீ யூஸ்ட் வென் யூ ஆர் ரிசீவிங் அன் ஆக்ஷன். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, பட் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மாம் பாட் மீ எ ஸ்நாக். நீங்கள் எதுவுமே பண்ணல இல்லையா, ஆனால் அம்மா வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வராங்க. மாம் பாட் மீ எ ஸ்நாக். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்டாக மாறுறீங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். மாம் பாட் அ ஸ்நாக். கரெக்டாக? அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் மாறுறீங்க. உங்கள் கையில் வந்து அந்த பொருள் கிடைக்கிது. ஸோ இதை வந்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதர் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷி, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான் ஹீ, ஷி, இட். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிம், ஹெர், ஹிஸ், தெம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ மை செல்ஃப் இது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் போத் வென் யூ ஆர் டூயிங் அன் ஆக்ஷன் அஸ் வெல் அஸ் ரிசீவிங் அன் ஆக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஐ பாட் மை செல்ஃப் அ புக். நான் போய் எனக்காக ஒரு புக் வாங்கிக்கிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் தான் சப்ஜெக்ட். நீங்கள் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்காக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம், நம்ம முகம் நமக்கு கிடைக்கிது இல்லையா? ஸோ நம்ம பார்க்குறது ஒரு ஆக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ 2 ஆக்ஷன் நடக்குதுங்க. ஸோ அதனால தான் இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறாங்க. நீங்களே போய் உங்களுக்காக ஒரு செயல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. அதர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீ ரோட் எ லெட்டர் பை ஹிம் செல்ஃப். அவன் ஒரு கடிதம் எழுதிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி வந்து இட் காட் ஹர்ட் பை இட் செல்ஃப். அதுவே கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ எங்கே நீங்களாக ஒரு ஆக்ஷன், நீங்கள் தான் அந்த ஆக்ஷனை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஐ யூஸ் பண்ணுங்கள், சப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் உங்களை. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக நீங்கள் மாறணும். மீ, தெம், ஹெர் அந்த மாதிரி மாற்றிக்கணும். இல்லை நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கே ஒரு ஆக்ஷன் ரிசீவ் ஆகுது, நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அதனால ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்குதுன்னா அந்த இடத்துல மை செல்ஃப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஹெர் செல்ஃப், தெம் செல்ஃப், அவர் செல்ஃப், இட் செல்ஃப், இது எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு இனிமேல் மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் இந்த சீரீஸில். அது எல்லாமே இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகிறதுக்கு நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.